Hi friends, வணக்கம் and welcome back to my channel Uppu Puli. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசியை வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறேன். நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இப்போ அரைச்சி வச்ச அந்த மாவை வந்து சேர்த்துக்கிறேன். மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா கிளறி விட்டிங்கனாலே நல்லா குக்காகி உங்களுக்கு மாவு வந்து ட்ரையாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, ட்ரையாக கிடைக்கும். ட்ரையாக கிடைச்சா தான் வந்து உங்களுக்கு பால் கொழுக்கட்டைக்கு வந்து புழிஞ்சு விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது நீங்கள் தனியாக இட்லி அரிசி வந்து ஊற வச்சு அரைக்கணும்னு இல்லை, இட்லிக்கு எப்போயாவது அரைக்கிறதுக்கு நீங்கள் போடும்போது கொஞ்சம் அரிசி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சி உங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கிட்டு பால் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை மாவு மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு புளியிற மாதிரியே புளிய போகிறோம். இப்போ 1 கப் அளவு அரிசி நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்னா 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு வந்து 1 கப் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் கொஞ்சம் வந்து அதிகமாக உங்களுக்கு வேணும்னா இதோட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு பேனுக்கு மாற்றிடுறேன். 1 கப் அளவுக்கு வெல்லத்துக்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். இதிலே தான் நம்ம வந்து பால் கொழுக்கட்டை வந்து புழிஞ்சு விட போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே ஓகே தான். இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும். ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறேன், அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னே இடியாப்பம் முறுக்கு புளியிற அந்த குழாயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இடியாப்பத்துக்கு வந்து நம்ம எந்த தட்டு வந்து கீழே வச்சு யூஸ் பண்ணுவோமோ அதே தட்டையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி புழிஞ்சு விட்றேன். அது பார்த்திங்கன்னா இந்த தட்டு வந்து ரவுண்டாக ஓட்டையாக இருக்கும் உங்களுக்கு. அந்த தட்டை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து கொழுக்கட்டைக்கு புழிஞ்சு வைக்கிறேன். புழிஞ்சு இதை வந்து மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இல்லை மீடியம்லேயே வச்சு நல்லா குக் பண்ண விடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்திங்கனாலே போதும். அரிசி மாவு வந்து நல்லா சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி நான் சேர்க்குறேன் ஃப்ரெஷ்ஷாக. 1 கப்புக்கு மேலே கூட சேர்க்கலாம். நான் வந்து இங்கே ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் சேர்க்குறேன். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். எல்லாமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷன். தண்ணி மட்டும் 4 கப் சேர்க்குறேன். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக நல்லா கெட்டியாக வரும் உங்களுக்கு. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி பால் கொழுக்கட்டை உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நீங்களும் இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.